இங்கிருந்து நேரம் அந்த பெரிய விஷயங்கள் அந்த பிரபஞ்சங்கள் அதெல்லாம் சொல்றதுக்கு நான் வரல. ஏன்னா அதெல்லாம் தெரியலன்னு இல்லை, தெரியும். தெரிஞ்சாலும் அதெல்லாம் தேவையில்லை. எல்லாருக்கும் தெரிகிற புரிகிற சில வார்த்தைகளை மட்டும் தான் கதைகளாக சொல்லிட்டு போயிடுவேன். அது மாதிரி தான் அவர் மளிகை கடைக்காரர் அப்படியே போயிட்டு இருந்தார். போய் வண்டியில் போகிறாரு. நிறைய ஜாமான்கள்லாம் ஏற்றி ஃபுல்லாக பின்னாடி பார்த்துருப்பீங்க நினைக்கிறேன். வண்டியிலலாம் ஏற்றிட்டு வரும்போது காசு பணத்தை விட்டுட்டார். 100 ரூபா கட்டு. அதில் ஒரு கட்டு அப்படியே பறந்து ஒரே ஒரு நோட்டு மட்டும் தள்ளி போயிடுச்சு. அவருக்கு அது தெரியல, அவர் போயிட்டார். இப்போ அடுத்து என்னன்னா அங்கேருந்து ஒருத்தவங்க தான் அந்த பாதையில் வரும்போது பார்த்தா ஒரு 100 ரூபா நோட்டு கிடச்சிது. 100 ரூபா நோட்டு கிடச்சா அவனுக்கு சந்தோஷம். ஒரு 100 ரூபா நோட்டு சூப்பர் தான் சொல்லிட்டு நேராக போய் ஒரு ஹோட்டலுக்கு போனான். சும்மா பார்த்தாவா ஒரு எங்கள் வீட்டு பிள்ளைகள் எம்ஜிஆர் பண்ண மாதிரி. எம்ஜிஆர் தான் ஸ்டைலாக முடிஞ்சு விட்டு ஒரு படத்தில் போவார். அது மாதிரி போய் உட்காந்து என்ன இருக்குது டிஃபனு அப்படின்ட்டு கேட்டு ஒரு 50 ரூபாய்க்கு சாப்பிட்டான். மீதி 50 ரூபா ரொம்ப ஜாலி. அவனுக்கு ஒரு சந்தோஷம். வாழ்க்கையில் அனுபவிக்கணும். அப்படி இப்படின்லாம் போனால் மறுபடியும் பார்த்தா மத்தியானம் போயிட்டு ஒரு ஹோட்டலுக்கு திருப்தியாக சாப்பிட்டான். ஜாலியாக அந்த 100 ரூபாயை வச்சு என்ஜாய் பண்ணான். கொஞ்ச நேரம் கழிச்சு ஒருத்தன் அந்த வழியாக வந்தான். பார்த்து ஒரு கட்டிருக்கிறத பார்த்தான். அதை பார்த்து எழுதிட்டான். இதான் சர்ப்ரைஸாக அவர் ஏதோ ஒருத்தருக்கு ஒரு கட்டை போட்டான்னு பார்த்தா அதில் எஸ்பிஐ பேங்க் கவர் இருக்குது. எல்லாருக்கும் எண்ணி பார்த்தா 99. எப்படா இது 100 இருக்கணுமே. பேங்க்காரெல்லாம் தப்பு பண்ண மாட்டாங்க. மிஷின்லாம் வச்சு கவுண்ட் பண்ணிடும். இந்த 100ல் 99 ஒன்று எங்கே இருக்குது? இந்த கவுண்ட் பண்ணி பணம் ஒன்று வாங்கிட்டு வந்து இன்னொன்று எங்கே இருக்குன்னு கேட்பாங்க. அந்த இதை இவ்வளவு இருக்க இந்த 100 ரூபா நோட்டு எங்கே தேடுறான். அந்த ஏரியா பூரா தேடுறான். அவனுக்கு என்ன கிடைச்சிட்டான்னா இல்லை. அதாவது கிடைச்சதை வாழ்க்கை வளம்ல கிடைச்சது என்ன, நம்ம எல்லாருமே இருக்கிறத வச்சு சந்தோஷப்படுறதே கிடையாது. அவன் வச்சுக்கான இதுனாரு லோலோன்னு அலைகிறாங்க. இவன் அலைகிறான் 100 ரூபாய் தேடி இவ்வளோ இருக்க. இதை வச்சு நம்ம எவ்வளோ ஜாலியாக அவன் எப்படி இருந்தான் 100 ரூபா வச்சு சந்தோஷமா இருந்தான். அந்த எண்ணம் இந்த பணம் என்னன்னு நினைக்கிறான். இப்போ அது கை ரோட்டில் கடந்ததுன்னா நம்மகிட்ட வந்துருச்சு. ஆனால் நமக்கு அது நம்மளுக்கு கிடைச்ச பணத்தில் 100 ரூபாய் காணும். இப்படிதான் நினைக்கிறான் மைண்டு. அப்படியே டோட்டலாக மாறி போய் நம்ம கிடைச்சிருக்கான 100 ரூபா காணும். எவன்டாயிருந்தான் எவனா அதிலே தேடி என்ன தேடுறாங்க வாழ்ந்த பணம். அதனால அவ்வளோதான் கதையே. அவ்வளோதான். நான் என்ன சொல்றேன்னா இருக்கிறத விட்டுட்டு ஒரு நோட்டு பறந்துச்சுல அது பறக்கிறதுக்கு ஆசைப்படாதீங்கன்னு ஒரு படம் சொல்லுவாங்க. அது மாதிரி இருக்கிறத வச்சு ஜாலியாக என்ஜாய் பண்ணுங்க. எதுக்கு அவன் பணக்காரனா இவன் போனான் அவன்கிட்ட போய் கேட்டானா அவன் கதை சொல்லுவான். ஓபிஎஸ் போய் கேட்டா அவன் என்ன ஒரு கதை சொல்லுவாங்க. நான் ஒரு நாளைக்கு 10,000 கடன் கட்டணும்.